இந்த 5 வீடு உருவானதுக்கு காரணமும் வேற. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓல்டு கொடை வந்து இந்த வெள்ளக்கவி, ரெண்டாவது தான் கொடைக்கானல். சரி. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஊர் உருவாகிட்டா அதுக்கு மேல்பட்டு தான் கொடைக்கானலே உற்பத்தி ஆனது. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கிபி காலத்தில், பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு போராட்டம் நடக்க போகும்போது தப்பிச்சு வந்து இது வந்தவங்க நாங்கள்லாம் கரூர் மக்கள். கரூர் மக்கள். இங்கே வந்து இப்போ நம்ம போகிற வழியிலே ஒரு சங்கக்கல் கட்டடம் இருக்குது. மகாராஜாங்கிறவர் அந்த காலத்தில் ஆதி காலத்தில் உள்ளவர் மகாராஜா. அங்கேருந்து தப்பிச்சு வந்தது எல்லாமே இங்கே வந்து குடியிருந்து வந்தவங்க. அப்போ தண்ணி வசதி கொஞ்சம் கம்மி. அதுக்கு மேல்பட்டு தான் வந்து வெள்ளக்கவிங்கிற அந்த ஊர் எங்கள் ஊருக்கு வந்து இந்த இடத்துல தண்ணி வசதி இருக்குமோ எங்கள் மக்கள் ஒரு 5 வீட்டு ஆளுங்க வந்து பார்த்தவங்க, பார்த்து குடியிருந்தவங்க. அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம போகிற கோயில் ஒரு கோயில் இருக்குது, எங்கள் ஊர்லேயே ஒரு கோயில் வைரவ சாமிங்கிறது. அந்த வைரவ சாமியை கொண்டு வந்தது வந்து வில்பட்டிக்காரங்க. கொடைக்கானல் வில்பட்டி இருக்குல்ல, அந்த வில்பட்டிக்காரங்க தான் கொண்டு வந்தவங்க. கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. வச்சுட்டு ரெண்டாவது தண்ணி இல்லையே, குடிக்க போகணுமே, போய் தண்ணி கட்டிட்டு வந்து பார்க்குறாங்க, தூக்க முடியல. அப்படியே அந்த கோயிலை வந்து அந்த இடத்துல இருந்தது. அப்போ அந்த 5 வீடுன்னு சொல்கிறோம்ல, அவங்க வந்து வெளிப்பட்ட இடத்துல ஒரு தூரமான இடத்துல இருந்தாங்க. அவங்க கனவுல போய் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இருக்கேன், நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணுற, கொண்டு செலுத்துருங்க, இது பண்ணுங்க, விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு மட்டும் தான் அந்த 5 வீட்டுக்காக வந்தவங்க. அந்த வெள்ளக்கவி அப்போ உற்பத்தியானது. அந்த வெள்ளக்கவி அதான் ஃபஸ்ட் டைம் 5 குடும்பம் வந்தது. அப்புறம் 50 குடும்பம், அப்புறம் 500 குடும்பம் வரைக்கும் உருவாகிடுச்சு. இதுதான் அந்த நேரத்தில் கொஞ்சம் இதானுங்க. ஸோ எந்த அசத்தவங்களோ